ஹாய் ஆல், ஐ எம் மலர் ஃப்ரம் லேர்ன் வித் குறிஞ்சி. நம்பர் சிஸ்டம் தான் மேக்ஸோட பேசிக்கான ஒரு கான்செப்ட்டு. அதோட மைண்ட் மேப்பை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்பர்ஸை நிறையா டைப்பாக பிரிக்கலாம். ரொம்ப முக்கியமானது ரியல் நம்பர்ஸ், இமேஜினரி நம்பர்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும். இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்ததுன்னா -1 √2 அப்படிங்கிறது இமேஜினரி நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா ரியல் நம்பரையும் இமேஜினரி நம்பரையும் சேர்த்து எழுதுறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போது ரியல் நம்பர் வந்து மெயினாக 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ரேஷ்னல், இர்ரேஷ்னல். ரேஷ்னல் அப்படின்னா ரேஷியோ, அதுலேயே இருக்கு இல்லையா? ரேஷ்னல்னால் ரேஷியோ. ஒரு நம்பரை ரேஷியோவாக P/Q ஃபார்மில் எழுத முடியும்னா அது ரேஷ்னல் நம்பர். இந்த P/Q ஃபார்மில் எழுத முடியாது அப்படின்னா அது இர்ரேஷ்னல் நம்பர். நமக்கு நம்பர் லைன் தெரியும். எந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம நம்பர் லைனில் எழுத முடியுமோ அதெல்லாமே ரியல் நம்பர்ஸ். நம்பர் லைனுக்குள்ளே நம்மளால் எழுதவே முடியாது அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் இமேஜினரி நம்பர்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லலாம். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா ரியல் நம்பர்ஸை ரெண்டாக பிரித்தோம், ரேஷ்னல், இர்ரேஷ்னல். ரேஷ்னல் நம்பர்ஸை பிரிக்கலாம் இன்டீஜர்ஸ், நான் இன்டீஜர்ஸ். நான் இன்டீஜர்ஸில் வந்து டெசிமல்ஸும் ஃப்ராக்ஷன்ஸும் வரும். ஃப்ராக்ஷன்ஸ்னால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் எழுதுறது ஃப்ராக்ஷன்ஸ், டெசிமல் பாயிண்ட் வச்சு எழுதுறது டெசிமல்ஸ். அதில் டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ்னு இருக்குது, நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ்னு இருக்குது. இது எல்லாமே நான் இன்டீஜர்ஸில் வரும். இன்டீஜர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ் அண்ட் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஹோல் நம்பர்ஸை ரெண்டாக பிரிக்கலாம், ஜீரோஸும் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். அதை தான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அந்த நேச்சுரல் நம்பர்ஸை திருப்பி நம்ம பிரிக்கலாம். ஆட் நம்பர், ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர், கோப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர், ட்வின் ப்ரைம், இந்த மாதிரி நிறைய டைப்பாக நம்ம பிரிக்கலாம். இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா நம்ம டெசிமல்ஸில் பார்த்தோம் இல்லையா? டெர்மினேட்டிங்னு ஒன்று, நான் டெர்மினேட்டிங், ரிப்பீட்டிங்னு பார்த்தோம். இர்ரேஷ்னல் அப்படின்னா நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங், அப்படி தான் இர்ரேஷ்னல் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து மைண்ட் மேப் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். இந்த மைண்ட் மேப் வந்து நீங்கள் ஒரு தடவை உங்கள் நோட் புக்கில் எழுதி பார்க்கணும். எப்போவுமே எழுதுறது தான் வந்து மைண்டில் நிற்கும். ஸோ எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இதிலேருந்து எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இந்த வென் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ரேஷ்னல்குள்ளே தான் இன்டீஜர், இன்டீஜருக்குள்ளே ஹோல்குள்ளே நேச்சுரல் இருக்குது. ரேஷ்னலும் இர்ரேஷ்னலும் எதுக்குள்ளே இருக்குன்னா ரியல் நம்பர்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ ரியல் நம்பர் அப்படிங்கிறது ரேஷ்னல், இர்ரேஷ்னல் சேர்ந்தது தான். ஸோ எந்த ஒரு சாப்டரையுமே மைண்ட் மேப்பாகவும் வென் டயக்ராமும் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது, ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரியல் நம்பர்ஸ் பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.